அதிகாரப்பூர்வமாக கட்சியில் வந்து இதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யாருமே அந்த கருத்தை சொல்லலை. விஜய் கூட்டணிக்கு வரணும்னு கேட்கல. ஒரு சிலர் பேசக்கூடிய கருத்தை வச்சு நீங்கள் 19 எப்படி செய்ய முடியும்? பாஜகவுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் படி யார் பேசணுமோ இல்லை தேவைப்படும் பொழுது அவர்கள் பேசுவார்கள். இப்போ யாரும் அது பற்றி நாங்கள் கூப்பிடவே இல்லையே. அதே மாதிரி உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. இந்த அவருக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கக்கூடிய உரிமையை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதுக்கே ஒரு அரசியல் சாயம் பூச வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஒரு நல்ல புள்ளி இது. உயர் நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு. இது வந்து திமுக அரசு கான்ஸ்டியூட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அல்ல. உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய உத்தரவின் பேரில் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம். இப்போ இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எஸ்ஐடி வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ என்ன வகையான ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க? அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா, நினைக்கிறாங்களா? சிபிஐ போனால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நினைக்கிறார்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன அப்படின்னா, அக்யூஸ்ட் cannot choose தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. யார் மேலே குற்றம் சொல்கிறீங்களோ அவங்க வந்து இவர் தான் என்னை விசாரிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. அக்யூஸ்ட் எனக்கு இந்த ஜட்ஜி தான் வேணும்னு நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். சரி, அது வேற, அது வேற, அதுவும் ரிப்பல் பண்ணாங்க. பட் பொதுவான விஷயம், குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போ இந்த ஸ்பெஷல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, என்ன காரணம்? இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை, பொதுவான ஒரு சட்ட கருத்துருவே என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னா ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த போலீஸ் விசாரணை வந்து தவறான முறையில் சென்றிருக்க வேண்டும், குற்றவாளிகள் தப்புவிக்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லை ஒரு இன்டர்ஸ்டேட் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிபிஐ விசாரணையை கேட்கலாம். ஆரம்பித்தே 3 நாள் தானே ஆகுது விசாரணை, அதுக்குள்ளே எனக்கு வந்து சிபிஐ தான் வேண்டும் அப்படின்னா அப்போது என்ன தோன்றுகிறது? இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இதை கொண்டு போய் அப்படியே சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சிபிஐ முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே வேண்டாம். அப்போது டோட்டலாக கொண்டு போய் இதை ஃபைல் செய்திருக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் அப்படியே தாவாக்காவுடைய அப்படியே கொண்டு போய் பாஜக கிட்ட கண்ட்ரோலை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? நமக்கு தெரியல. என்ன காரணம் என்று நமக்கு தெரியல. சிறு குறுக்கீடு என்ன ராமசாமி? ஒரு சிறு இல்லை, ஏன்னா அனந்த் சரவணன் அவர்கள் சொல்லும் போது சிபிஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா பாஜக கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுன்னு. அப்போ திமுக அரசு வந்து அஜித்குமார் அவர்கள் வழக்கை வந்து சிபிஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா அந்த வழக்கை வந்து மொத்தமாக பாஜக கிட்ட கொடுக்கணும், திமுக வந்து பாஜக கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த இரண்டாவது பிரச்சனை நீங்க எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கோங்க, தவறு இல்லை. ஒரே மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எதை கண்டு அச்சப்பட மாட்டோம். அசம்ஷனே வந்து இங்க அவங்கள அக்யூஸ் பண்றாங்க அப்படின்ற பிரச்சனை கிடையாது. அவங்களோட அக்யூசேஷனே ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா. அப்ப ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்க கிரைம் அவங்க ஃபேரா விசாரிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுல நீங்க சொன்ன வாதம் சரி. ஏன்னா எஸ்ஐடி இண்டிபெண்டன்ட்டா அப்படின்ற போது அவங்க அந்த பொசிஷன் எடுத்திருக்காங்க. இல்ல, இப்போ திருப்பி தவறான காரணங்களை சொல்றாரு இவரு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாட் கான்ஸ்டிடியூட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டிடியூட்டட் பை தி மெட்ராஸ் ஹை கோர்ட். அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியுதுல? அப்புறம் தெரியாம ஏன் வந்து உளறிட்டு இருக்கீங்க? இங்க ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா போறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா இங்க என்ன இருக்கு? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யார் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்கா? ஸோ இதை புரிந்து கொண்டு பேசுங்க. அதே போல இப்போ சிபிஐ, இப்போ நீங்க சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் லாவண்யா கொலை வழக்கு சிபிஐக்கு போச்சு. என்ன ஆச்சு? ஸ்டேட் போலீஸ் பண்ணது தான் சரின்னு சொல்லி வந்துச்சு. அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு, போகட்டும் அப்படின்றோம். ஸோ எந்த வழக்காக இருந்தாலும் அதே போல் சிபிஐக்கு மாற்றினாங்க. அண்ணா நகரில் ஒரு பாலியல் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சிபிஐ தேவை கிடையாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போதுன்னு சொல்லி போட்டாங்க. அடுத்து இன்னொரு வழக்கில் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுக்க முடியாது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அதுலேயும் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுக்க முடியாதுன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றமே ஸ்டேட் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லா வழக்குக்கும் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அதே வழிமுறையை தான் இந்த நீதியரசரும் பின்பற்றி இருக்கிறார். அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்களே வந்து சொல்றீங்க சிபிஐக்கு போனால் அது பாஜக கட்டுப்பாடு. அப்போ விஜய்க்கு இல்லை அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியாதா, மூத்தவர்களுக்கு வந்து அந்த சிபிஐக்கு போச்சுன்னா பாஜகவோட மொத்த கட்டுப்பாட்டில் நம்ம வருவோம் அப்படின்னு இந்த வழக்கில் சிக்கிக்கொள்வோம் பாஜக நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு தெரியாதா? எதற்கு வழியே போய் தன்னுடைய கொள்கை எதிர்க்கிட்ட புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில திரு விஜய் இருக்கிறாரா நமக்கு தெரியல.
ஏன்னா இது வந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் போட்டிருக்காங்க. அவர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் பல கட்சி மாறி வந்தவர். அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார், அவர் மேலே அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது, அதனால ஏதாவது நெருக்கடி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அவர் மீது கூட தான் இந்த பிரச்சனையில சிக்கல் இருக்கு. யாரு? இந்த கரூர் சம்பவத்துல ஆதவ் அர்ஜுனா. அதுதான் சொல்றேன். ஸோ நமக்கு தெரியல உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. யாரு எந்த அதாவது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னா, தகவலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. யாரையுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு என்ன நடக்கிறது, வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பொது வெளியில் தகவல்கள் வருது. ஏன் அதை வெளியில் சொன்னால் என்ன, அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி அது வீடியோ காலில் பேசுறது என்ன அவ்வளோ பெரிய ஒரு குற்றமா? இல்லை வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிடுமா? ஏன் இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை? அரசியல் கட்சினாலே டிரான்ஸ்பரன்சி தான் சார் முக்கியம். அதை விட்டுட்டு அவர் வீடியோ கால் பேசுவாராம், அந்த வீடியோ காலை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், அவர் அப்புறமா வந்து பார்ப்பாராம். இது வந்து என்னன்னா, ஏன் இப்படி மறைத்து செய்கிறீர்கள்? ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்யுங்க. மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்றதான நோக்கம். போக முடியல, அதனால வீடியோ கால்ல பேசுறது எல்லாம் சரி. மக்கள் மத்தியில் என்ன சார் குற்றச்சாட்டு? என்ன குற்றச்சாட்டு? நீதி அரசரே என்ன சொல்லியிருக்காரு? he fled the scene அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ அவர் வீடியோ காலில் பேசுறாரு அப்படின்னு வெளியில தெரிஞ்சா நல்லது தானே அது? அதையும் மறைச்சு பண்ணணும்ன்ற. ஸோ யார் இவங்களுக்குலாம் ஐடியா கொடுக்குறா? அண்ணன் தராசு ஷியாம் அற்புதமாக சொன்னார். இவங்க என்ன 400 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி 400 மணி நேரம் வேலை பார்த்து முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களா? அப்போது என்னன்னா, தவகாக்குள்ளேயே ஒரு டீம் ஒர்க் பண்ணி அவரை அப்படியே லாவகமாக கொண்டு போய் பாஜகவுடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டு இவர்கள் போட்டிருப்பது, அந்த போட்டிருப்பவருடைய மனநிலை இதுதான். சிபிஐக்கு போச்சு அப்படின்னா சார் பாஜக கண்ட்ரோல் தான் சார். இதை வந்து நீங்க வேற எப்படியுமே பார்க்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.